Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள விஜயமங்கலம் அம்மன் கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள் கணேஷ்ராஜ் ஜானகி தம்பதி. இவர்களுக்கு 5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்து வரும் கணேஷ்ராஜ் இரவு 12 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் அலறிக்கொண்டு பக்கத்து வீட்டு கதவை தட்டிய கணேஷ்ராஜ் தனது மனைவி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாகவும் யாரோ கொலை செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் பெருந்துறை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த ஜானகியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் உள்ள நகை பணத்தை திருடுவதற்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் துப்பு துலக்கிய போது வீட்டில் எந்த பொருளும் திருடப்படவில்லை என்பது தெரிய வந்தது. மேலும் மனைவி இறந்தும் கணவர் கணேஷ்ராஜ் அழாமல் இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. வீட்டின் வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றிய போது வீட்டில் இருந்து வெளியே வந்த கணேஷ்ராஜ் யாரும் வருகிறார்களா என வேவு பார்த்த காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். பின்னர் கணேஷ்ராஜை போலீசார் பிடித்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கடந்த 3 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட கணேஷ்ராஜ் மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று கணேஷ்ராஜ் இரவில் வேலை முடித்துவிட்டு வீட்டின் கதவை தட்டிய போது ஜானகி கதவை திறக்க நேரமானதாக கூறப்படுகிறது. இதனால் கணேஷ்ராஜ் ஆத்திரமடைந்து கத்தியுள்ளார். பின்னர் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது என கணேஷ்ராஜ் கேட்டதற்கு சாப்பிட எதுவும் இல்லை என ஜானகி கூறியுள்ளார். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த கணேஷ்ராஜ் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று கட்டையால் மனைவியை தாக்கியுள்ளார். இதில் ஜானகி மயங்கி விழுந்தார். ரத்தம் தரையில் பட்டால் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக தனது மடியிலேயே மனைவியை படுக்க வைத்ததாகவும் கணேஷ்ராஜ் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். நடந்தது எதுவும் தெரியாமல் 5 வயது மகன் தூங்கிக் கொண்டிருக்க வெளியே யாரும் வருகிறார்களா என கணேஷ்ராஜ் நோட்டமிட்டிருக்கிறார். பின்னர் அதிகாலை 4 மணி அளவில் பக்கத்து வீட்டிற்கு சென்று மனைவியை யாரோ அடித்து கொலை செய்துவிட்டார்கள் என நாடகமாடியதும் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்திய கட்டையை கணேஷ்ராஜ் வீட்டின் பின்புறம் ஒளித்து வைத்திருந்த நிலையில் போலீசார் அதனை கைப்பற்றினர். மேலும் கணேஷ்ராஜை கைது செய்த பெருந்துறை போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 1 நிமிட கோபத்தால் மனைவியை கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.